Hello friends, welcome to Nikhil's Biology. Myself Nikhil, நான் class 11th and 12th biology சொல்லித்தரேன் NEET எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இம்யூனாலஜியோட லெக்சர் 3 பார்க்க போகிறோம். ஸோ இம்யூனாலஜியில் பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் என்ற சாப்டர் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு சப்டாபிக் மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் நான் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீவேஜ். ஸோ வாட் இஸ் சீவேஜ்? சீவேஜ் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஹவுஸில் ஜென்ரேட் ஆகிற ஆர்கானிக் மேட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட், நெக்ஸ்ட் நம்ம குளிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து வர வேஸ்ட்ஸை கூட நம்ம சொல்வோம். ஸோ தட் இஸ் பாத்ரூம் வேஸ்ட். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாய்லெட் வேஸ்ட். இந்த 3 வேஸ்ட்ஸை தான் நம்ம ஆக்சுவலாக சீவேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேஸ்ட்ஸை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது எப்படி என்விரான்மெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது? ஸோ இந்த வாட்டர் வந்து ட்ரைனேஜில் என்டர் ஆகுது இல்லையா, அந்த ட்ரைனேஜ்லேருந்து டைரெக்டாக நம்ம வந்துட்டு ரிவருக்கு அனுப்புறதில்ல. ஸோ இது வந்து ரிவர் பொல்யூஷனாக மாறுது. இதை தடுக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்ஸ் வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இதில் 2 டைப்ஸ் இருக்குது. 2 டைப்ஸ்னா அந்த ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லேயே 2 பார்ட்ஸ் அதை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட், செகண்ட் பார்த்திங்கன்னா செகண்டரி ட்ரீட்மெண்ட்னு இருக்குது. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீவேஜ் வந்துட்டு எஸ்டிபிஸ்க்கு என்டர் ஆகும், தட் இஸ் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் அங்கே ப்ரைமரி அண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட் நடந்த உடனே ரிவருக்கு வந்து அனுப்பப்படும் அந்த வாட்டர். ஸோ ஜென்ரலாக இதில் என்ன ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஜென்ரேட் ஆகுது இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ரிவருக்கு அனுப்பிச்சிடுவோம். ஓகே, இந்த சீவேஜ் வந்துட்டு கிச்சன் வேஸ்ட், டாய்லெட் வேஸ்ட் அண்ட் பாத்ரூம் வேஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ரிவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், தோஸ் ஆர் நேச்சுரல் வாட்டர் பாடிஸ். இப்போ எஸ்டிபிஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்டிபிஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 டைப்ஸை நான் பிரிச்சுடுறேன். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். ஸோ ரொம்பவே சிம்பிளான டாபிக் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி ட்ரீட்மெண்ட். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் அங்கே வந்துட்டு எந்த கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் இந்த சீவேஜ் பார்த்திங்கன்னா, ஐ ஹோப் இட்ஸ் விசிபிள். இந்த சீவேஜ் வந்துட்டு இங்கே என்டர் ஆன உடனே ஃபர்ஸ்ட் வந்து சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஸோ இந்த வாட்டர் வந்துட்டு ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக ஃபில்டர் ஆகிட்டு அந்த ஃப்ளோட்டிங்காக இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த வாட்டர்னு வச்சுக்கோங்க, இது மேலே இருந்த ஃப்ளோட்டிங் வேஸ்ட் எல்லாமே செப்பரேட் ஆகிடும். இந்த ஃப்ளோட்டிங் வேஸ்ட்டை நம்ம ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னரில் நடக்கும், அதுதான் நம்ம சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டெய்னரில் வந்துட்டு இது வந்து வாட்டர் கம்ப்ளீட்டாக, இங்கே வந்து சில வேஸ்ட் வந்துட்டு செடிமெண்ட் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் வெயிட்டில் இருக்கிற எந்த சப்ஸ்டன்ஸும் இருக்கட்டும் லோவர் வெயிட்டாக இருக்கிற எந்த சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு வாட்டர் இருக்கு இல்லையா, அதோட டாப் லேயரில் வந்து ஃப்ளோட் ஆகிட்ருக்கும். அதுவே ரொம்பவே பாரமாக இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து செடிமெண்ட் ஆகிடும். செடிமெண்ட் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் ஃபாலிங் டவுன், அதோட வெயிட் அதிகமாக இருக்கிறதால கீழே வந்து செட்டில் ஆகிடும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தண்ணியில் சாக் பவுடர் போட்டு பார்த்தீங்கன்னா சாக் வந்து கீழே செட்டில் ஆகிடுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம செடிமெண்டேஷன் சொல்லுவோம். செடிமெண்டேஷன் ஆஃப் ராக்ஸ். மெயினாக இங்கே ராக்ஸ் வந்து செடிமெண்ட் ஆகிடும். ஸோ வாட்டரில் இருக்கிற ராக்ஸாக இருக்கட்டும் சரி, ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவாக இருந்தாலும் அது வந்து இங்கே செடிமெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங் சப்ஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இன்னும் ஆக்சுவலி ஒரு வேஸ்ட்ன்னு தான் சொல்லலாம். இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த தண்ணி எல்லாமே. இதை நம்ம எஃப்ளூயன்ட்னு சொல்லுவோம். எஃப்ளூயன்ட் ஆர் சூப்பர்நாட்டன்ட். ஓகே, இந்த ஹோல் திங் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு என்டர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பைப் கனெக்ஷன் இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேங்க் இருக்கும். அகெயின் ஃப்ரம் திஸ் இன்னொரு டேங்க் வந்து இருக்கும். இந்த எஃப்ளூயன்ட் ஆர் சூப்பர்நாட்டன்ட் வந்துட்டு இங்கே என்டர் ஆன உடனே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேங்க் பேர் பார்த்தீங்கன்னா ஏரேஷன் டேங்க். இந்த ஏரேஷன் டேங்க்கில் அதிகமாக ஏர் இருக்கும், கூடவே ஏரோபிக் பாக்டீரியா இருக்கும். ஏரோபிக் பாக்டீரியா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோபிக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் ஹைஃபே இருக்குல்ல, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபங்கை பார்த்தீங்கன்னா ஆர் ஃபஞ்சை பார்த்தீங்கன்னா ஹைஃபே என்ற இந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஹைஃபே என்ற ஸ்ட்ரக்சர்ஸால். இது கூட பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து அசோசியேட்டடாக இங்கே ஒரு ஃபில்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ளாக்ஸ். ஸோ இந்த வாட்டர் வந்து இங்கே என்டர் ஆன உடனே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆர்கானிக் வேஸ்ட் இருக்கும். அந்த ஆர்கானிக் வேஸ்ட் ஆர் ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையுமே இந்த ஏரோபிக் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ டைஜஷன் நடந்துனே இருக்கிறது தான் இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட். இங்கே ஆர்கானிக் மேட்டர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டேர்ம் தெரியணும். அந்த டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஓடி. ஸோ பிஓடி அண்ணா, ஜஸ்ட் அ மினிட், மார்க்கர் சரி பண்ணிக்கலாம். எஸ், பிஓடி அண்ணா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். biological oxygen demand என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is the amount of oxygen required to completely decompose organic matter in 1 liter of water. ஸோ அதோட சிம்பிள் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கண்டெய்னரில் 1 liter of sewage water எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1 liter of sewage water எடுத்துகிட்டு அது பாக்டீரியாஸ், அதாவது ஏரோபிக் பாக்டீரியாஸ் அதை விட்டு அது வந்து டைஜஸ்ட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக எவ்வளோ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோ அதுதான் நம்ம பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இங்கே கம்ப்ளீட்டான உடனே ஸோ எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இருக்கலாம் அந்த ஆக்சிஜன். ஸோ அந்த ஆக்சிஜன் சப்ளை முடிஞ்சு அதில் அந்த பிஓடின்ற வேல்யூவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் அந்த சீவேஜ் வந்து எவ்வளோ வேஸ்ட் வாட்டர் அன்றதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ ஹை லெவலில் பொல்யூட்டடாக இருக்குது நம்ம பிஓடி என்ற அந்த பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் மேட்டர் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னா வாட்டரில் பொல்யூஷனும் அதிகமாக இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பர் லிட்டரில் வேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பாக்டீரியாவுக்கு ஆக்சிஜன் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ பாக்டீரியா கேனாட் ஒர்க் சிம்ப்ளி, ரைட்? பாக்டீரியா இதை டைஜஸ்ட் பண்ணுறது கூட ஏடிபி கன்சியூம் பண்ணிக்கும். அதனால தான் இதை ஏரேஷன் டேங்க்னு சொல்லுவோம். பிகாஸ் இங்கே ஏர் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் ஏரோபிக் பாக்டீரியாவும் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் ஏரேஷன் டேங்க். ஏரேஷன் டேங்க். இந்த ஏரேஷன் டேங்க்கில் அந்த டைஜஷன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்கிற டேங்க்குக்கு போவோம். இந்த டேங்க்கை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர். ஸ்லட்ஜ் டைஜஸ்டர். ஓகே, இந்த ஆர்கானிக் மேட்டர்
அதாவது இங்கே கம்ப்ளீட்டாக இந்த ஆர்கானிக் மெட்டீரியலை ரிமூவ் ஆன பியூர் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட் டேங்க்கில் என்டர் ஆகும். இந்த டேங்க் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன ரிலீஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா anaerobic பாக்டீரியா. நீங்கள் யோசிக்கலாம் எதுக்கு சீக்வன்ஸாக பாக்டீரியாஸ் அனுப்புகிறோம். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் எதுக்கு ஏரோபிக் பாக்டீரியா, அதுக்கப்புறம் எதுக்கு அனேரோபிக் பாக்டீரியான்னு கேட்டிங்கன்னா, ஏரோபிக் பாக்டீரியா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தட் இஸ் எல்லோரும் ஊன்னு சொல்லுவோம். பட் ஏரோபிக் பாக்டீரியாவை இதை தவிர வேறு என்ன யூஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் நோ யூஸ். ஸோ இந்த ஏரோபிக் பாக்டீரியாவை கம்ப்ளீட்டாக ஏரோபிக் பாக்டீரியாவோட இந்த வாட்டர் இங்கே அனுப்புவோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனேரோபிக் பாக்டீரியா இந்த ஏரோபிக் பாக்டீரியாவை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ ஏரோபிக் பாக்டீரியாவை அனேரோபிக் பாக்டீரியா வந்து சாப்பிட்ரும். ஸோ அது மாதிரி சாப்பிட்டதால இங்கே வந்து ஆக்டிவேட்டட் ஸ்லரி ஃபார்ம் ஆகும். ஆக்டிவேட்டட் ஸ்லரின்னா இந்த ஏரோபிக் பாக்டீரியா வந்து கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகிட்ருக்கும். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீவேஜ் வந்து என்டர் ஆகுது. ஸோ அதில் இருக்க வேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியலாக ஃபில்ட்ரேஷன் நடக்குது. அதாவது ஃப்ளோட்டிங் ஆகிற சப்ஸ்டன்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டுருங்க, அதை ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் கீழே செடிமெண்ட் ஆகிற ராக்ஸையும் செப்பரேட் பண்ணிடுவாங்க. எஃப்ளூயன்ட் ஆர் சூப்பர் நட்ரண்ட், அதாவது ரிமைனிங் சப்ஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அது வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு அனுப்புவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏரேஷன் டேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர் இருக்குது. ஸோ இந்த ஏரேஷன் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏர் இருக்கும் அண்ட் அதிகமாக ஏரோபிக் பாக்டீரியா இருக்கும். ஸோ அந்த ஏரோபிக் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஆர்கானிக் மேட்டரை டைஜஸ்ட் பண்ணும். அதுக்கு தேவையான அளவு ஆக்சிஜனை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்ன்ற ஒரு டேர்ம் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த வாட்டர் பியூராக இருக்கும் இல்லையா, அது வந்து இங்கே என்டர் ஆகும். ஆனால் அதில் பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா நம்மளுக்கு தேவையில்லைன்றதால அது அனேரோபிக் பாக்டீரியாவை ரிலீஸ் பண்ணி அதை சாவடிச்சிடும். ஸோ அதை சாவடிச்ச உடனே இந்த இடத்துல வந்து பாக்டீரியா கம்ப்ளீட்டாக நம்ம சாவடிக்கூடாது இல்லையா, பிகாஸ் நெக்ஸ்ட் திரும்பி அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் ஸ்லரியை நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ஆட் பண்ணுவோம். அதுதான் நம்ம இனோக்யூலம்னு சொல்லுவோம். இனோக்யூலம். Just write the spelling INOCULUM. This marker, yeah, inoculum. Inoculum ஆட் பண்ணப்போ திரும்பி ஏரோபிக் பாக்டீரியா வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ரொடக்ஷன், அதாவது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் இருக்கும் இல்லையா, அது வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அதிகமான பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அகெயின் இந்த ப்ராசஸ் நடந்தோடனே திரும்பி அந்த பாக்டீரியா செத்துடும். ஸோ திஸ் வில் பி கண்டினியூயிங். லாஸ்ட்டாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து கம்ப்ளீட்டாக அந்த பாக்டீரியா ரிமூவ் பண்ண வாட்டர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிவருக்கு என்டர் ஆகிடும். ஸோ ரிவரில் இப்போ பியூர் வாட்டர் வந்து என்டர் ஆச்சு. ஸோ இதுதான் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்டான வீடியோ. ஸோ இதில் ரொம்பவே சிம்பிளான விஷயம், ஃபில்ட்ரேஷன் நடக்கும், செடிமெண்டேஷன் நடக்கும், தென் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். தட்ஸ் இட். இதில் ஏரோபிக் பாக்டீரியா எந்த டேங்க்கில் இருக்குது அண்ட் அனேரோபிக் பாக்டீரியா எந்த டேங்க்கில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இப்போ ஆக்ஷன் பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்ஷன் பிளான்ஸ் இஸ் சிம்பிள். நீங்கள் கேட்டுப்பீங்க இல்லையா, இப்போ கங்கா வாட்டர் பார்த்திங்கன்னா அண்ட் யமுனா வாட்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹை லெவலாக பொல்யூட்டடாக இருக்குது. இதுக்காக தான் கவர்மெண்ட் அண்ட் பீப்புள் பார்த்திங்கன்னா பிளான்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண சொன்னாங்க. அதனால உருவான பிளான் தான் கங்கா ட்ரீட்மெண்ட் பிளான்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யமுனா ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஸோ இந்த கங்கா ட்ரீட்மெண்ட் பிளான்ட், யமுனா ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே அதிகமான சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் அதிகமான லெவல் ஆஃப் வாட்டரை நம்மளால் க்ளீன் பண்ண முடியும் அண்ட் ரிவரோட பொல்யூஷனை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தை கொண்டு வரதுக்காக தான் கங்கா ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அண்ட் யமுனா ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். இன்னும் நிறையவே பிளான்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொன்னாங்க. இதில் கங்கா ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் வந்து தெரிஞ்சிச்சு. பட் யமுனா ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லேயும் சக்ஸஸ் இருந்துச்சு. பட் இன்னும் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிகமான பிளான்ஸ் கொண்டு வந்தால் தான் எல்லா ரிவர்ஸுமே நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ இதுதான்
மைக்ரோப்ஸ் அண்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸோட இன்டென்ஷன் நம்ம இந்த சாப்டரில் கற்றுக்க வேண்டியது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. With this, I'll end the video.